ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே ட்ரெண்டிங் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் இருந்து அஃபிஷியலாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை நம்ம வியூ பண்ணி பார்க்குறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நாம் போகணும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க, நிறையா வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதில் நியூவில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் யாருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் டி கோர்ஸோட 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே ஃபார்ம் டி கோர்ஸோட 6 இயர்ஸ் கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்க, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே எம்பிபிஎஸ் பிடிஎஸில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதே கவர்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸில் இருக்கிறவங்களுக்கு 92.5% இருக்கிறவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பேராமெடிக்கலோட ரேங்க் லிஸ்ட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். இப்போ அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வரும். ஸோ அந்த பிடிஎஃப்பில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 67,000 கிட்ட வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ இத்தனை அப்ளிகேஷனில் உங்களோட நேம் எப்படி செக் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். நேமு எப்படி வந்து கம்யூனிட்டி வைஸ் அந்த ரேங்க்லாம் வந்துட்டு செக் பண்ணுறதுங்கிற டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா, ஃபைண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபைண்டுங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு உங்களோட நேம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த இதில் போயிடும். ஓகேங்களா? ஸோ போனதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ரேங்க் செக் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அடுத்து நேம் கொடுத்துருப்பாங்க, கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க, உங்களோட மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அடுத்து கம்யூனிட்டி ரேங்க்குன்னு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா, இந்த பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ்க்கான வந்து ரேங்க் லிஸ்ட்டு தான். ஸோ இது வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இனிமேல் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.